ஜெயிச்சிட்டோண்டா, நம்ம ஜெயிச்சிட்டோம். இது ரீச்டு கார்ட்டூன்ல. ஸோ சீரியஸ்லி ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான vlog என்ன அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் 10K ஃபாலோவர்ஸ் ரீச் ஆனதுமே முடி வெட்ட போகிறோம் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் நான் சொல்லியிருப்பேன். நம்ம முடி வெட்ட போகிறோம் கைஸ், அதான் இன்றைக்கான vlog. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். என்னன்னா, இப்போ என்னடா கைஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கைஸ், vlog எடுக்க விட முடியாது கைஸ். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போகாதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நான் தனியாக அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். மனோஜ் அதுக்காக தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. இந்த முடி வெட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முடி வளர்த்தலாம் அப்படின்னு தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, சில சூழ்நிலைகள் காரணமாக முடி வெட்ட வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, இந்த வாட்டி நம்ம முடி வெட்டிட்டு இதுக்கப்புறமா நம்ம முடி வெட்ட போகிறது இல்லைங்க. இதுக்கப்புறமா முடி வளர்த்த போகிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோட்டோ விளாக் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன் அப்படின்னா, நான் இப்போ நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் வந்து மைக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்க. ஹெல்மெட்டு, கேமரா, கோப்ரோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். பட் மைக் எடுக்க மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு மோட்டோ விளாக் பண்ண முடியுமான்னு தெரில. மோட்டோ விளாக் பண்ண முடிஞ்சால் நான் மோட்டோ விளாக் கண்டிப்பாக பண்ணுறேன். அப்படி இல்லைனா டேரெக்டாக நம்ம முடி வெட்டுற கடைக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். எங்கே போய் முடி வெட்ட போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே இருக்கார். ஸோ அவரோட கடையில் தான் போய் முடி வெட்ட போகிறோம். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்த்து நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டுற கடைக்கு தான் வந்துட்டோம். ஸோ இன்னும் ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்குது. நம்ம ரூம்லேருந்து முடி வெட்டுற கடைக்கு கரெக்டாக 14 கிலோமீட்டர் இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். ரூமில் இருந்த ஒரு மைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஸோ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் போகாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம எந்த வண்டியில் வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளோட பிளாட்னால தாங்க வந்திருக்கோம். ஸோ நம்மளோட V3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்குது. அதாவது கூடலூரில் இருக்குது நம்மளோட V3. ஸோ இப்போதைக்கு ஏன் நம்ம V3 அங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே கோயம்புத்தூர் இருக்கிற அந்த ரூமில் வந்து வண்டி சேஃபாக நிப்பாட்டுறதுக்கான ஒரு இடம் இல்லைங்க. அதாவது வெளியே தான் நிப்பாட்டணும். ஸோ அதனால தான் நான் V3 எடுத்துகிட்டு வரல. V3 அங்கேயே நிற்குது. அப்போது பிளாட்டினா மட்டும் என்னடா உனக்கு கிளக்காரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ நம்ம பிளாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஃபேடெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ எப்படி நம்ம வண்டி ஃபுல்லாக ரீவொர்க் பண்ணணும். இது நம்ம ஃபேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது மொத்தமாக சேர்த்து பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த வண்டியை நம்ம கோயம்புத்தூரில் வச்சுருக்கேன். சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம முடி வெட்டுற கிடைக்கும் கைஸ். நம்ம முடி வெட்டுறதுக்காக வந்தோம். பட் முடி வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம டீ கடைக்கு வந்துட்டோம் கைஸ், நம்ம ப்ரோ கூட. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டாராமா. ஸோ அதனால் ஹெல்மெட் போட்டு நம்ம காமிக்கலாம் கைஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு ட்ராவலர் தான். கிட்டத்தட்ட நிறைய இடம் சுற்றி இருக்காரு. ப்ரோ பேசுகிறா நீங்கள் எங்கே ப்ரோ இடத்துக்கு இருந்து ப்ரோ பேச மாட்டார், பேச்சு வராது. கேமரா ஆஃப் ஆனதும் பேச்சு வந்துடும். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து டீ கடைக்கு டீ குடிக்க வரோம். இங்கே ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்கும். கடந்து போயிருந்தோம் அறையில கேட்டில அஸ்வினி ராகம் அப்படின்ற ஒரு கடை. நேரு நகர்ல அஸ்வினி ராகம் அப்படின்ற ஒரு கடை. செம்மையா இருக்கு ஆம்பியன்ஸ். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வயசு மூங்கில்லாம் போட்டு வாவ் செம்மையா இருக்குல்ல ஆம்பியன்ஸ். சரி ஓகே கைஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சு முடிச்சுட்டு முடி வெட்டுமோ நான் உங்களுக்கு இவ்வளோ கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் நேராக முடி வெட்டுற கடைக்கு வந்துட்டோம். ஸோ கடை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. குட்டியாக இருந்தாலும் செம்ம சூப்பராக இருக்குது ஆம்பியன்ஸ்லாம். நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஸோ கைஸ் பாருங்களேன், இங்கே 2 சேர், தென் இங்கே 2 சேர். ப்ரோ இது லேடிஸ்க்கா? இது லேடிஸ்க்கு, இது ஜென்ஸுக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க கைஸ், வேறு மாதிரில. சரி ஓகே கைஸ், ஸோ இதான் நம்ம முடி. லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. இதுக்கப்புறம் இந்த முடி இருக்காது கைஸ். இருக்கும் எப்படின்னா, இந்த வாட்டி வெட்டுறோம்ல, இது வெட்டி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வெட்ட போகிறது கிடையாது கைஸ். இதுக்கப்புறம் நம்ம வளர்த்த போகிறோம். யார் என்ன சொன்னாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம வெட்ட போகிறதே கிடையாது, வளர்த்த போகிறோம் கைஸ். சரி ஓகே கைஸ், வாங்க முடி வெட்டலாம். ப்ரோ சைடு குறை கேட்டா கைஸ், முடி வெட்ட போகிறோம் கைஸ். கைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ் முடி வெட்டுறதுக்கு. ப்ரோ பயங்கர இன்ட்ரெஸ்டாக முடி வெட்டிட்டு இருக்காரு. அவர் வேறு ஃபேஸ் ரிவீல் பண்ண வேறு வேறு சொல்லுவாரு. ஓகே, எப்போ ப்ரோ இங்கே என்னோட வீடியோவில் வருவீங்க? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு vlogல வந்திருக்காரு. அதுலேயுமே மாஸ்க் போட்டு தான் வந்திருக்காரு.
ஸோ எந்த vlog அப்படின்னா சித்திரை சாவடின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 1 year முன்னாடி நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நம்ம இவரை பார்க்கறதுக்காக வந்திருப்போம். ஸோ அந்த வீடியோலுமே இவர் மாஸ்க் போட்டு தான் போயிட்டு இருந்திருப்பாரு. ஏன் ப்ரோ அப்படி கேமரானா பயமா இல்லை எப்படி என்ன வெக்கமா? செட்டா வருது போட்டா சரியாக்கி. பட் இவர் டிராவலருங்க. இவரெல்லாம் டிராவல் பண்ணத வீடியோ எடுத்து போட்டிருந்தாலே இவர் யூடியூப்ல நல்லா ரீச் ஆயிருக்கும். யூடியூப் சேனல் தொடங்குங்க ப்ரோ. வேண்டான்னு சொல்றாரு. சரி ஓகே கைஸ், நம்ம என்ன முடி வெட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா லோ ஃபைட் இல்லை ப்ரோ, லோ ஃபைட் தானே? லோ ஃபைட். ஓ எனக்கு மேட்ச் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சரி ஓகே கைஸ், முடி வெட்டி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. கைஸ் ஹேர் கட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி முடிஞ்சிருச்சு கைஸ். ஸோ இது கொஞ்சம் கூட தான் இருக்குது. மேலே லைட்டாக கம்மி பண்ணிருக்கேன். பார்க்கலாம் ஹேர் கட் ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ நம்ம புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி குடுமி போட்டாச்சு கைஸ். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள். இந்த குடுமி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூமில் போயிட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் கைஸ் ஹேர் கட் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்ப நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். புதுசாக ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சார் கைஸ். பேக்கில் எப்படி இருக்குது? பேக்கிங்னு எனக்கு நீ காணிங்க. ஸோ பேக் தான் கைஸ். ஓகே சூப்பர், தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். உண்மையிலேயே வேறு மாதிரி வெட்டி கொடுத்தாரு கைஸ். பார்த்து பொறுமையாக மெல்ல. கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்ஸ் மிரர் இல்லை ப்ரோ? இவர் தான் கட்ட மாட்டார், ஃபேஸ் கட்ட மாட்டார். சரி ஓகே கைஸ், இதுக்கப்புறம் ரூம் போய் நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த குடுமையை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். இதான் நம்ம குளிச்சு முடிச்சு அதுக்கப்புறமா குடுமி எடுத்ததுக்கப்புறம் உள்ள லுக்கு. ஸோ கண்டி போட்டு காமிக்கிறேன் கைஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. கைஸ் பேக் லுக். ஸோ ஓகே கைஸ், முடி வெட்டினது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் vlog என்ன வரும் அப்படின்னா மேபி நம்ம சேலம் போகிற vlog-ஆ இருக்கும். சேலத்துக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டோட பைக் கொண்டு போய் கொடுக்க போகணும். ஸோ அதை வந்து நான் vlog-ஆ போடுவேன் கைஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து வியூஸ் அதிகமாக போகாது. ஸோ அது ஏன் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுங்க. ஸோ அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இல்லைன்னா அதுக்காக ஒரு தனியாக வீடியோ போடுறேன். அது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எப்போ வரைக்கும் அப்படின்னா டிசம்பர் 10 வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டவுனாகவே தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம யூடியூப் சேனல் வந்து நார்மலாக வரும் அப்படின்னு யூடியூப் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம மேலே எந்த மிஸ்டேக்குமே இல்லை, யூடியூப் மேலே தான் மிஸ்டேக்கு. ஸோ நான் அது என்ன ஏதுன்றதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுறதே தெரியலங்க, ஒன்று போனால் ஒன்று அப்படின்னு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஸோ பரவாயில்ல, நடப்பதெல்லாம் நம்பிக்கை அப்படின்ட்டு போக வேண்டியதான் கைஸ். எது வந்தாலும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். ஸோ எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ வியூஸ் போகாது, நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, நார்மலாக ஒரு கொஞ்சமாச்சு வியூஸ் போகும். சரி ஓகே கைஸ், நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணாமல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். கோல்டுங்க, அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், see you.